வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுக அரசை கண்டித்து பாஜக பட்டியல் இன அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டியல் இன சமூக மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை மாநில அரசு முறையாக பயன்படுத்தவில்லை. பட்டியலின மக்களுக்கான நிதியை மாற்று திட்டங்களுக்கு திருப்பி விடுவதாக குற்றம் சாட்டினர். குன்னூர் விபி தெருவில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு SC/ST பிரிவு அணி மாவட்ட தலைவர் தங்கம் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை எதிர்த்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் பேசுகையில், மத்திய அரசு பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்குகிறது. அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என சாடினார். முன்னாள் MLA சாந்தி ராமு உள்ளிட்ட பலரும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் தருமன், மாவட்ட பட்டியலின பொதுச் செயலாளர் சக்திவேல், முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் மற்றும் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை இருந்தது. மத்திய அரசின் கீழ் சினிமா, படசுருள் உள்ளிட்ட பொருட்களை தயாரித்து வந்தது. தொழிற்சாலை நலிவடைந்ததால் மூடப்பட்டது. தற்போது காப்புக்காடு பகுதியாக மாற்றப்பட்டது. இந்நிலையில் தொழிற்சாலை காப்புக்காடு வனப்பகுதியில் சிலர் இரவு நேரங்களில் அத்துமீறி நுழைந்துள்ளனர். மண் மற்றும் கற்களை உடைத்து விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. புதுமந்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஊட்டி தலைக்குந்தா பகுதியைச் சேர்ந்த ராஜன், சுபாஷ், குமார், சந்தோஷ், மோகன்ராஜ் ஆகியோர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டனர். கையும் களவுமாக 5 பேரை பிடித்த போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மணல் திருடியதை ஒப்புக்கொண்டனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 பேரையும் கைது செய்து ஊட்டி கிளை சிறையில் அடைத்தனர். விசாரணை தொடர்கிறது. சேலம் தலைவாசல் அருகே பட்டுத்துறை பழங்குடியின கிராமம் உள்ளது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பட்டா கேட்டு வருகின்றனர். அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கொந்தளித்த மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். 50க்கும் மேற்பட்டோர் கால்நடைகளுடன் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் குடியேறினர். அங்கு உணவு சமைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். உடனடியாக வீட்டு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கண்டன கோஷம் எழுப்பினர். அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்கிறது. அந்த